நம்ம அப்பான்னு எடுத்துக்கலாம். அப்பா எனக்கு இது வேணும்ப்பா அப்படின்னு வேலையை விட்டு கிளம்பும்போது அப்பாட்ட கேட்போம். அப்பா எனக்கு இது வாங்கிட்டு வரப்பா, அது வேணும் அது வேணும். அப்பா வந்து சரிப்பா அப்படின்பாரு. சாயந்தரம் வரும்போது கொண்டு வந்துடும் அது எல்லாத்தையும். அது இடைப்பட்ட கேப்ல அப்பா அதை வாங்குறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாருன்றது எந்த பிள்ளைகளுக்கும் அது குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்கு தெரியறது இல்லை. அதை தெரிஞ்சுக்கணும்னு அப்பா விரும்புறது இல்லை. என் ஃப்ரெண்ட் ஒன்று சொன்னா, எங்க அப்பா வந்து அவர் வந்து இது பிரிண்டிங்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு பிரிண்டிங் முடிச்சுட்டு அந்த தீபாவளிக்கு முந்தின நாள் நைட்டு எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு டே நைட் ஒர்க் பண்ணுவாங்க. எதுக்குன்னா ஜஸ்ட் டு அவங்க பிள்ளைங்களோட முகத்தில் சந்தோஷப்பாங்கன்னா அதுக்காக ஓவர் டைம் ஒர்க் பண்ணி காசு எடுத்துகிட்டு வந்து காலையில் வருவாரா, வந்தாக்கா குழந்தைங்களுக்குலாம் எண்ணெயை தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டுட்டு வாங்கடா அப்படின்னு கடத்தலுக்கு போய் புது துணி பட்டாசு எல்லாத்தையும் வாங்கி காசு இருக்காது. சரி என்ன பண்ணுறேன்னு சொல்லி இருங்கடே அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுற ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கைமாத்தா கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் அம்மாவுக்கு என்ன வேணும் புடவை எழுதி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அப்படின்னு படுத்து தூங்கிடலாம். 2 விஷயத்த பேலன்ஸ் பண்ணி தூங்கணும். என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருக்காங்க, இன்னைக்கு என் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்காங்க, ஆனால் நான் இன்னைக்கு கடன் வாங்கியிருக்கிறேன், எப்போ திருப்பி கொடுக்குறேன் இந்த பயம். இந்த சந்தோஷமும் பயத்தையும் அவன் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு இதுக்கு நடுவில் தூங்குறதுக்கும் அவன் டைம் ஒதுக்கும். ஸோ பெரிய அட்வென்ச்சர் இருக்குது ஒரு ஃபேமிலி மேனோட லைஃப்பில்.